Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Cook with Zainul. This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available Play Store and App Store. அப்ளிகேஷனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட்டு நிறையவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸும் அதிகமாக இருக்குது. க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். இப்போது ஆயில் எடுத்துருக்கேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்ட் பிரிஞ்சி இலை இதை எடுத்துருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி 3 பழம் தக்காளி அளவான சைஸில் எடுத்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் புதினா தலை அண்ட் கொத்தமல்லி 2 சம அளவுக்கு நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க காய்கறி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3 தான் சேர்த்துருக்கேன். நான் பச்சை பட்டாணியும் எப்போவுமே சேர்த்துக்குவோம். ஏன்னா வெஜ் பிரியாணின்றதுக்கு பச்சை பட்டாணி முக்கியமான ஒரு பங்கு. நான் இன்றைக்கி சேர்க்காததுக்கு காரணம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா மட்டும்தான் சேர்த்துக்குவேன். இங்கே சண்டே மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இன்றைக்கி சண்டே இல்லையா? இல்லை. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி 24 கேரட், அப்புறம் கேர்டு, தயிர், நெக்ஸ்ட்டு லெமன். நான் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா தக்காளி கேர்டு ரெண்டுமே புளிப்பு வகையை சேர்ந்ததால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். அதனால் லெமன் கம்மியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் உப்பு. இப்போ நான் ஒவ்வொன்றுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அரிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஆயில், நெய்யும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணல. இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியன் 2 பச்சை மிளகாய் 2மே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும். நான் அதுக்குள்ளே சிக்கனுக்கு மசாலா சேர்த்து வச்சுட்டேன். இதுக்கு சைடிஷ் சிக்கன் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் அண்ட் ஆனியன் ரைத்தா, அப்புறம் புதினா சட்னி 3மே. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர் 2மே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி 2மே சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகளை நான் அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தயிரையும் போட்டு நல்லா கிண்டின பிறகு நான் 1க்கு 1.5 தான் எப்போவுமே ரைஸ்க்கு தண்ணி வைப்பேன். இன்றைக்கி காய் வேகணும் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ராவே 1க்கு 2ன்ற பாதத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் போட்டாக்கா கரெக்டான அளவு தண்ணி வைக்கலாம். நான் பாத்திரத்தில் வைக்கிறதால இந்த மாதிரி. இப்போ தண்ணியும் கொதிச்சிச்சு, லெமன் சேர்த்தாச்சு, அரிசியும் போட்டாச்சு. கிளறி விட்டுக்கலாம். சிக்கனும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ தம் போடுற ஸ்டேஜுக்கும் வந்துடுச்சு அரிசி. ஆனியன் ரைத்தா அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா நான் தம் விட்டு எடுத்துட்டேன். ரைஸு நல்லா வெந்திருக்கு, குக் ஆகிட்டு. காய்களும் நல்லா வெந்துச்சு. பசங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் இந்த சாப்பாடுன்னா. நம்ம கறி செய்கிறத விட இப்படி செஞ்சால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே ரெடி எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உடனுக்குடன் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக் வித் ஜெய்னூல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.